ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா பீட்ரூட் அல்வா. வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. அதை வந்து தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன துருவில துருவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அடுப்புல குக்கர் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம் பீட்ரூட் அல்வாவை. அதை வந்துட்டு நீங்க அந்த குக்கர்ல மாத்திக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி. நிறைய பால் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 1 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் நான் சேர்க்குறேன். ஸோ அதை கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த கேஸ் கிட்ட விசில்லாம் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா விட்டிங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து வெந்துடும் அப்படியே அதுலேயே. பாருங்க. ஸோ நல்லா அந்த ப்ரெஷரில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் திறந்து பார்க்கணுமே. நல்லா வெந்துடுச்சு பாருங்க பீட்ரூட்டு. ஸோ தண்ணி ஒருவேளை நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிட்டு மிளகும் உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க கூட அதை குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்றேன் ஃபஸ்ட்டு நான். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து சர்க்கரை சேர்த்த பிறகு கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த பபிள்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ நல்லா அப்படியே சுண்டி திக்காக ஆகும் அது. நான் எனக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு போடுங்க. அதுக்கப்புறமா தித்திப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லா அப்படியே திக்காகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெய் வந்து எடுத்த உடனே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். புதுசாக குக் பண்ணுறவங்க கூட வந்து இது ஈஸியாக செஞ்சிடலாங்க குக்கரில். முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து ப்ரௌன் இல்லைன்னா பிளாக்கு, உங்கள் விருப்பம் தாங்க, எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பலூன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவில் அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. ஓகே, சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ருசியும் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சில்லுனும் சர்வ் பண்ணலாங்க. சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி.